திருப்புகலூர். உங்களுக்கு நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அங்கே நிறைய எல்லாமே பிரபலமான கோயில் தான். ஆனால் உங்களுக்கு எந்த பிரபலமான கோயிலும் தெரியல. தெரிஞ்சதான் ஞாபகம் இருக்கும். திருவினும் திரு செங்காட்டங்குடி, திருப்புகலூர், திரு மருகல் இதெல்லாம் ஒரு பக்கம் வரும். திருவாரூர் மாவட்டம் கிட்டத்தட்ட நாகப்பட்டினம் மாவட்டமாக திருவாரூர் மாவட்டமாக தெரியல. நாகப்பட்டினம் தான் வரும்னு நினைக்கிறேன். அந்த திருப்புகலூர் கோயிலுக்குள்ளே இன்னொரு கோயில் இருக்குது. புகலூர் வர்த்தமானீச்சரம். சொல்லுங்கள். திருப்புகலூர் ஒன்று, திருப்புகலூர் வர்த்தமானீச்சரம். இப்போ நீங்கள் ஒரு கோயிலுக்கு போனீங்கன்னா மூலஸ்தானம் சுவாமி இருப்பார். திருப்புகலூர் போனீங்கன்னா எல்லா கோயிலும் மாதிரியும் அங்கேயும் மூலஸ்தானம் உண்டு. சுவாமி சிவலிங்கமாக இருப்பார். அவர் தரிசனம் பண்ணி முடிச்சுட்டு சைடில் ரைட் சைடில் சுவாமிக்கு அடுத்த பக்கம் ஒரு வழி போகும். அது வந்து என்ன வழின்னா சண்டிகேஸ்வரருக்கான வழி. அது அந்த சண்டிகேஸ்வர ஸ்தானம். அந்த சண்டிகேஸ்வரர் ஸ்தானத்தில் இன்னொரு கோயில் இருக்கும். அங்கே இன்னொரு சிவலிங்கம், இன்னொரு அம்பாள் தனியாக இருப்பாங்க. அந்த கோயிலுக்கு பேர் புகலூர் வர்த்தமானீச்சரம்னு பேர். அங்கே தான் வந்து எம்பெருமான் திரு முருகநாயனார் தொண்டு செஞ்சார். 63 நாயன்மாரில் ஒருத்தரான எம்பெருமான் திரு முருகநாயனார் சுவாமிக்கு பூ தொண்டு செஞ்ச கோயில் திரு புகலூர் வர்த்தமானீச்சரம் தான். திருப்புகலூர் இல்லைன்னு நம்ம சொல்லிட முடியாது. உங்களுக்கு திருப்புகலூர் வர்த்தமானீச்சரம்ன்ற கோயில் இருக்குங்கிறதுக்காக நான் சொல்லி தான் ஆகணும். எப்படி சரிங்களா? ஃப்ரெண்டில் அப்படி உட்காருங்க. என்றைக்குமே கடைசியாக பாருங்கள். நல்ல ஃப்ரெண்டில் நேராக பாருங்கள். ஸோ இப்போ கோயில் சொல்லுங்கள். திருப்புகலூர் வர்த்தமானீச்சரம். திருப்புகலூர் வர்த்தமானீச்சரத்துக்கு என்ன பெருமை, என்ன அடையாளம்னா எம்பெருமான் திரு முருகநாயனார் தொண்டு செஞ்ச இடம் அது. சுவாமிக்கு தினந்தோறும் பூ கட்டி போடுவார். தினந்தோறும் சுவாமிக்கு நிறைய அஷ்டபுஷ்பங்கள் பறிப்பார். அஷ்டபுஷ்பம்னா 8 வகையான புஷ்பங்கள் இருக்குது. நான் சொல்கிறது ரோஜா, மல்லி, முல்லை இல்லை. 8 வகையாக பூக்கக்கூடிய பூக்கள். மலர், நீர் மலர், கோட்டு மலர், மலை மலர்னு சொல்லுவாங்க, கொடி மலர் சொல்லுவாங்க. அந்த மாதிரி வகையான 8 வகையான பூக்களை சொல்லி எல்லா சுகந்த புஷ்பங்களையும் முறையாக பறித்து சுவாமிக்கு ஒரு நிறைய விதிமுறை இருக்குது. எப்படி பூ வைக்கணும், எப்படி கட்டணும், அதே விதிமுறை இருக்குது. அதெல்லாம் சொல்லி கொடுத்ததே அந்த நாயன்மார் தான். அதன் பிறகு சுவாமிக்கு பூ கட்டி தொண்டு போட்டார். தினமும் சுவாமிக்கு மாலை கட்டி போட்டு அழகு பார்த்துட்டே இருப்பார். அதுதான் அவர் தொண்டு. இன்றைக்கும் போனீங்கன்னா திருப்புகலூர் வர்த்தமானீச்சரத்தில் சுவாமிக்கு நேராக நாயனார் தான் இருப்பார். அங்கே நந்தி இருக்க மாட்டார். சுவாமிக்கு நேராக எம்பெருமான் திரு முருகநாயனார் இருப்பார். சரிங்களா? ஸோ இது ஒரு கோயில். இன்னொன்று திரு மீயச்சூர். கேள்விப்பட்டிருக்கீங்களா? கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. இது பிரபலமான கோயில். லலிதாம்பிகை கோயில் சொல்லுவாங்க. மீயச்சூர்னா அம்பாள் பேர் ஞாபகத்துக்கு வரும், லலிதாம்பிகை ஞாபகத்துக்கு வரும். திரு மீயச்சூர் சொல்லுங்கள். திருமீயச்சூர். அதுக்குள்ளேயே இன்னொரு கோயில் இருக்குது. திரு மீயச்சூர் இளங்கோயில். திரு மீயச்சூர் இளங்கோயில் 2 கோயில் இருக்குது. மீயச்சூர் போனால் அவசியம் பாருங்கள். அநேகமாக பல பேர் இந்த கோயில் போயிருப்பீங்க, வாய்ப்பு இருக்குது. ஏன்னா லலிதாம்பிகைன்னு சொன்னால் கண்டிப்பாக ஞாபகத்துக்கு எல்லாத்துக்கும் வரும். வாய்ப்பு இருந்தால் போகிறனாக்கா அவர் பின்னாடி போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இப்போதைக்கு தகவல் தெரிஞ்சுங்க. மீயச்சூர்னு ஒரு கோயில் இருக்குது. எல்லாமே எங்கே இருக்குது என்ன கேட்காதீங்க. நான் இங்கே வெளியே போகிறது எனக்கு தெரியாது. எனக்கு எல்லாம் ஏறத்தாழ திருவாரூர் மாவட்டம், கும்பகோணம் அப்படி தான் வரும். திரு மீயச்சூர். அதுக்குள்ளே இன்னொரு கோயில்னா திரு மீயச்சூர் இளங்கோயில். 2 சுவாமி இருப்பார், 2 அம்பாள் இருப்பாங்க தனித்தனியாக. சரிங்களா? இன்னொன்று திருவாரூர். திருவாரூருக்குள்ளே திருவாரூர் பறவையுள் மண்டலி. சொல்லுங்கள். திருவாரூர் பறவையுள் மண்டலி. இதுவும் 2 கோயில். இதுவும் 2 கோயில். எல்லாத்துக்குமே தனித்தனியாக சுவாமி உண்டு, தனித்தனியாக அம்பாள் உண்டு, தனித்தனியாக தேவார பதிகள் உண்டு. சரிங்களா? இது ஒரு தகவல் தெரிஞ்சுங்க. சிவாலய பற்றின தகவலில் இது ஒன்று. இந்த 3 கோயில் தான் எனக்கு தெரிஞ்சு 2 கோயிலாக இருக்கும். வேறு யாருக்கும் தகவல் தெரிஞ்சால் சொல்லுங்கள். கட்சி மயம்லாம் பக்கத்து இருக்கக்கூடிய கோயில் தான். நான் சொல்கிறது கோயிலுக்குள்ளேயே, சிவாலயத்துக்குள்ளேயே கோயில் இருக்கிறது இது ஒன்று தான். கோயிலுக்குள்ளேயே கோயில்னால் இது 3 தான். கட்சி, மேட்டளி இதெல்லாம் வந்து உள்ளே இருக்க மாதிரி தெரியல. அப்படின்னு தெரியல, எனக்கு தெரிஞ்சு இல்லை, வெளியே தான் இருக்கணும். இப்போ அடுத்த தகவல் என்னன்னா, சீகாழி கோயில் இருக்கு இல்லையா? தெரியும் இல்லையா? சீகாழின்னு சொன்னால் யார் ஞாபகத்துக்கு வரணும்? எம்பெருமான் திருஞான சம்பந்த பெருமான் அவதாரம் செய்து ஞானப்பால் குடித்த இடம் சீகாழி. அந்த சீகாழி கோயிலுக்கு மொத்தம் 12 பேர்கள் இருக்குது. அந்த பேர் தெரிஞ்சுங்க. அதோட இன்றைய வகுப்பு சரியாக செஞ்சுருவோம். ஏன்னா பொங்கல் பண்டிகையாக இருக்குது. ஏதாவது வீட்டில் வேலை இருக்கும், முன்னாடி வகுப்படுத்திருக்க வேண்டாம். இதை முடிச்சு இதை செஞ்சுக்கலாம். இப்போ நட்டராகம் ஒரு பதிகம் பாடிட்டு சீகாழிக்கு மொத்தம் 12 பேர்கள் உண்டு. அது அவசியம் தெரிஞ்சுக்கோங்க. நான் சொல்கிறேன், ஒன்று சொல்லுங்கள். பிரமாபுரம், வேணுபுரம், புகலி, வெங்குரு, தோணிபுரம், பூந்தராய், சிரபுரம், புரவம், ஷண்பை நகர், சீகாழி, கொச்சை வயம், கழுமலம். இது 12 பேர்கள். திருவெண் பெரியாள்
சத்தமாக சொல்கிறீங்களா? சத்தமாக சொல்லுங்கள், அப்போ தான் பேர். ரெண்டாவது, நான் சொல்கிற பேர் சரியாக காதில் வேணும்னா என்கிட்ட சொல்லுங்கள், என்கிட்ட, சரிங்களா? ஏன்னா ஒரு எழுத்து நம்ம தப்பாக சொல்லக்கூடாது. இப்போ பாருங்க, வெங்குரு அப்படின்னு சொல்கிறேன். சில பேர் காதில் தே கூட விழலாம், தெங்குருன்னு விழலாம். ஸோ வேங்கிற தெளிவாக கீழே சொல்லணும், சரிங்களா? அந்த மாதிரி தெளிவாக புரியலன்னா எனக்கு சொல்லுங்கள். அப்புறமா இப்போ முடியாட்டியும் வகுப்பு முடிஞ்ச உடனே கால் பண்ணி சொல்லுங்கள் எனக்கு, சரியா? அதெல்லாம் குறித்து வச்சுங்க, மைண்டில் வச்சுங்க. இதெல்லாம் சரியாக புரியலையோ மைண்டில் வச்சுங்க, அப்புறமா சொல்லுங்கள் எனக்கு. திரும்ப சொல்கிறேன், சொல்லுங்கள். பிரமாபுரம், வேணுபுரம், புகலி, வெங்குரு, தோணிபுரம், பூந்தராய், சிரபுரம், புரவம், ஷண்பை நகர், சீகாழி, கொச்சைவயம், கழுமலம். இது 12 பேர்கள். இந்த விசேஷம் கேட்டிங்கன்னா, சீகாழி தலத்துக்கு இந்த 12 கோயிலுக்கும் தனித்தனியாக பதிகள் உண்டு. எம்பெருமான் திருஞான சம்பந்த பெருமான் இந்த 12 பேருக்கும் தனித்தனியாக பதிகம் பாடுகிறார். ஒரு பதிகம் இல்லை, ஒவ்வொரு தலைப்புலையும் 5 பதிகம், 10 பதிகம், 6 பதிகம் இப்படி பாடியிருக்கார். இந்த சீகாழி தலத்துக்கு திருஞான சம்பந்த பெருமான் மட்டுமே பாடின பதிகம் ஏறத்தாழ 50-60 பதிகம் மேலே இருக்குது, 40 பதிகம் மேலே இருக்குது. அதுக்கப்புறம் அப்பசாமி பதிகம் இருக்குது, அப்புறம் நம்பி 6 பதிகம்லாம் இருக்குது. மொத்தமாக சீகாழி தலத்துக்கு 76 பதிகமும் என்னமோ வரும் கணக்கு. சீகாழி தலத்துக்கு மட்டுமே ஊர் பேர் மட்டுமே வரும். ஆமாம், ஊர் பேர் மட்டுமே ஒரு பதிகமாக இருக்கும். அந்த பதிகம் ஃபுல்லாக ஊர் பேர் மட்டுமே இருக்கும், சரிங்களா? இது போல் ஒரு சிறப்பு வாய்ந்த அந்த கோயில் சீகாழி தலம். அதிகமாக பதிகம் கொண்டது சீகாழி, அப்புறம் திருவாரூர், அதுக்கப்புறம் திருவிழை சொல்லலாம். திருவிழிமலையும் அதிகம்தான். அப்புறம் அதிகை இருக்குது, அதிகையும் அதிக பதிகங்கள் தான், அநேக பதிகங்கள். ஸோ சீகாழி, திருவாரூர், அதிகை விரட்டம், திருவிழிமலை, சிதம்பரமும் உண்டு. அவ்வளோ அதிகம் இல்லை, சீகாழி அளவுக்கு இல்லை. 40-50 பதிகம்லாம் இருக்க வாய்ப்பு இல்லை. அங்கே வந்து நார்மலாக அப்பர் சாமி 4-5 பதிகம், சுந்தரர் 1 பதிகம், ஞானசுந்தரர் 4-5 பதிகம், அப்படி தான் இருக்குது, கணக்கு இருக்குது. திருவாரூர் ஏகப்பட்ட பதிகங்கள். திருவாரூர் அப்பர் சாமி மட்டுமே நிறையா பாடிட்டார், சரிங்களா? அப்புறம் முக்தி தலங்கள் மட்டும் ஒன்று சொல்கிறேன், கேட்டுங்க. எந்தெந்த தலங்களில் போய் என்னென்ன பண்ணால் முக்தின்னு ஒரு தகவல் இருக்குது, சரிங்களா? எல்லா தலங்களும் முக்தி இருக்கிற தலங்கள் தான். இருந்தாலும் முன்னோர்கள் வகுத்து வச்சுருக்கிறாங்க. இந்த தலத்தில் போய் இந்தந்த கோயிலில் இது எதை பண்ணால் முக்தின்னு சொல்லி ஒரு வகுப்புகள் இருக்குது. அதை சொல்கிறேன், சரிங்களா? முக்தினா புரியுதா? மீண்டும் பெறப்பட்ட நிலை. ஒரு கோயிலில் போய் இதை பண்ணால் முக்தி அப்படின்னு சொல்லி தகவல் இருக்குது, சொல்கிறேன். முதல்ல சிதம்பரம், திருச்சிராப்பள்ளி, திருவண்ணாமலை, காசி, திருவாரூர். இப்போ திருவாரூர் பொறுத்த வரைக்கும் திருவாரூரில் பிறந்தா முக்தி. திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியேன்னு பாடுறாரு நம்பியார். திருவாரூர் கோயிலில் அந்த ஊரில் யாரெல்லாம் பிறக்கிறாங்களோ அவங்களுக்கு முக்தி உறுதி அப்படின்னு ஒரு முன்னோருடைய கருத்து கணிப்பு, சரிங்க? தகவல் இது. திருவாரூரில் பிறந்தா முக்தி, காசியில் இறந்தா முக்தி. அதனால தான் பார்த்திங்கன்னா பல பேர் பார்த்திங்கன்னா அந்த கடைசி திருவாயில் கூடிய மட்டும் காசி கொண்டு போக முயற்சி பண்ணுவாங்க. ஒரு வயதான முதியவரோ வயதான பாட்டியோ ரொம்ப முடியாமல் இருக்காங்க, இனிமேல் காப்பாற்ற முடியாமல் தெரிஞ்சுன்னா உடனே காசி கொண்டு போயிடுவாங்க. ஏன்னா காசியில் இறந்தால் என்ன ஒரு தகவல்னா, இந்த தகவலை சொன்னது ராமகிருஷ்ண பரமஹம்சர். ராமகிருஷ்ண பரமஹம்சர் தெரியுமா? யார் தெரியுமா? அவர் கேள்விப்பட்டதே இல்லையா? கேள்விப்பட்டது இல்லையா? தெளிவாக இப்படி ஆட்டு நீ இப்படின்னா ஆமான்றியா இல்லையான்றா ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இங்கே யாரை கேள்விப்பட்டீங்களா? திருவண்ணாமலையில் அவர் ரமண மகரிஷி. சரி, இப்போ சொல்கிறேன் பாரு. விவேகானந்தர் தெரியுமா? அவரை தெரியுது, ராமகிருஷ்ண தெரியல. விவேகானந்தருடைய குருநாதர் தான் ராமகிருஷ்ண பரமஹம்சர். சாரதா தேவி தெரியுமா? ராமகிருஷ்ணனுடைய மனைவி. இந்த 3 பேர் ஃபோட்டோ ஒன்றாவே இருக்கும். நீங்களாம் பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை. டவுன் பக்கம், சென்னை பக்கம்லாம் இருக்கும், இங்கெல்லாம் ரொம்ப பரவாயில்ல, சரிங்களா? அவசியம் இல்லை, ரொம்ப தெரிஞ்ச அவசியம். ரொம்ப பெரியவர் தான் ராமகிருஷ்ண பரமஹம்சர், அவருடைய மனைவி சாரதா தேவி, அதுக்கப்புறம் விவேகானந்தர். இவங்க 3 பேருடைய பிறந்தநாள். அவங்களுடைய விவேகானந்தருக்கு பிறந்தனால அப்புறம் அவர் வந்து தேசபக்தி தெய்வபக்தி ரெண்டுமே சொன்னார். விவேகானந்தர் வந்து இளைஞருக்காக நிறையா பேசியிருக்கார், நிறையா எழுதியிருக்கார், ரொம்ப எழுச்சிமிக்க நூலாக எழுதியிருக்க விவேகானந்தர். ராமகிருஷ்ணன் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க வந்து தியானத்தில் இருப்பார். அதிகமாக ரொம்ப படிக்காதவர். ராமகிருஷ்ணன் ஒன்றுமே படிப்பறிவே இல்லாதவர், அனுபவ அறிவு அதிகமாக உண்டவருக்கு. சமாதின்னு சொல்லக்கூடிய அந்த நிலைக்கு போகக்கூடியவர். உயிரோடு இருக்கும்போது சமாதிக்கு போவார். திடீர்னு
அவர் வந்து மகா காளி உபாசகர். காளி இருக்காங்களே, காளி தேவி, மகா காளி. கல்கட்டா சொல்லுவாங்கல்ல, கல்கட்டாவில் காளி ரொம்ப ஃபேமஸ், பிரசித்தம். அந்த காளி தேவியை பார்த்தே ஆகணும்னு ரொம்ப கடும் தவம் இருந்தவர் ராமகிருஷ்ண பரமஹம்சர். ஒன்றுமே படிக்காதவர். அவரோட ஃபோட்டோ அப்புறமா ஃபோன் எடுத்து காட்டுறேன், பார்த்துங்க. மிகப்பெரிய மகான், எந்த மாற்றமும் இல்லை, மிகப்பெரிய மகான் தான். அவரோட சீடர் தான் விவேகானந்தர். சரிங்களா? அந்த ராமகிருஷ்ணன் சொல்லியிருக்காரு, என்ன சொல்கிறாருன்னா, காசியில் யாராவது இறந்தாக்கா காசி விஸ்வநாதர் நேரடியாக வந்து அந்த ஆன்மா இறந்த பிறகு, அந்த உடல் இறந்த பிறகு காதில் பஞ்சாக்கர மந்திரத்தை உபதேசம் செய்வாராம் சிவபெருமானே. அங்கே இறக்கக்கூடிய ஆன்மாக்களுக்கு செவியில் சிவபெருமானே வந்து பஞ்சாக்கர மந்திரத்தை ஓதுவார் என்பது கருத்து காசியில். அதனால தான் காசி மிகப்பெரிய சிவசல் சொல்லக்கூடியது. காசியில் இறந்தா முக்தின்னு சொல்கிறாங்களா. இங்கேருந்து சில பேர் இறந்த பிறகு கொண்டு போய் கூட இருக்கிற வழக்கம் உண்டு. கொண்டு போய் காசியை முழுக்க சுடுகாடு தான் இருக்கும். அந்த காட்டு இந்த காட்டு இந்த காட்டு அந்த காட்டு ஒரு 12-15 காட்டு இருக்குது. காட்டுனா சுடுகாடுன்னு அர்த்தம், அங்கே ஹிந்தியில் சொல்லுவாங்க. ஆமாம், அதில் ஹரிச்சந்திர காட்டு தான் ஃபேமஸானது. எதுக்காக சொல்ல வரும்? முக்தி தலங்கள். அதில் திருவாரூரில் பிறந்தா முக்தி, காசியில் இறந்தா முக்தி, சிதம்பரத்தை தரிசனம் பண்ணாலே முக்தி. சிதம்பரத்துக்கு போய் தரிசனம் பண்ணால் முக்தி. சரிங்களா? அடுத்து திருச்சிராப்பள்ளி சொன்னாலே முக்தி. திருச்சிராப்பள்ளின்னு சொன்னாலே முக்தி. திருவண்ணாமலை நினைக்க முக்தி. இங்கே இருந்தபடியே அண்ணாமலை அப்படி நினச்சா முக்தி, மீண்டும் பெறப்பட்ட நிலை வரும். இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னா சாத்தியம்தான். முன்னோர்கள் வகுத்துருக்குறாங்க, அவங்க அடைஞ்சிருக்கிறாங்க. அதை நமக்கு அந்தளவுக்கு பக்குவம் வேணும், பக்தி வேணும். இங்கே இருந்தபடியே அண்ணாவை நினைக்கிறீங்கன்னா நேராக சிந்தனை வந்து மூலசந்தக்குள்ளே போகணும். அங்கே வழிபாடு செய்யணும் சாமி. நம்ம இங்கே இருந்தபடியே வழிபாடு செய்யணும். எம்பெருமாந்திரு பூசலார் மாதிரி, எம்பெருமாந்திரு வாயிலார் நாயனார் மாதிரி அந்த அளவுக்கு மனதாலும் வழிபாடு செஞ்சோம்னா நிச்சயமாக முக்தி உண்டு. சரிங்களா? சொல்லுங்க ஐயா. ஓ அப்படிங்களா? சரி சரி. அங்கே சென்னை இருக்குது, அந்த போய் சொல்கிறீங்க. வட ஆமாம் ஆமாம் ஆமாம். ஓ கேட்டாலே முக்தி சொல்கிறாங்க. திருமுல்லை வாயில் சொன்ன கோயில் ஒன்று இருக்குது சென்னை பக்கத்தில். அந்த கோயிலோட பேரை நீங்கள் கேட்டாலே முக்தின்னு சொல்கிறாங்க. இது மாதிரி வகுக்கப்பட்டிருக்கு. நமக்கு தெரிஞ்ச இந்த 5 சிவஸ்தலங்கள் தான். இது ஒரு தகவல் தெரிஞ்சுங்க எல்லோரும். சரிங்களா? சரி, இப்போ ஒரு பதிகம் பாட்டு நிறைய செஞ்சுருவோம். பெருமான் திரு நம்பி ஆரூர பெருமான் திருவடிகள். ஆமாம் ஆமாம், தெரியும் கேள்விப்பட்டிருக்கேன். நட்டரா எங்கே மாட்டீங்க? நட்டபாடை ஞாபகம் இருக்கா? நட்டபாடை என்ன பதிகம்? அப்புறம் 3 வகையாக பார்த்தோம் நட்டப்பாடையை. 3 வகைக்கும் நான் 3 பதிகம் சொல்லி கொடுத்துருக்கேன் அடையாளமா. முதல் பதிகம் தோடு செவியன், அடுத்தது உண்ணாமலை, 2வது, 3வது பாடக மெல்லடி. 3மே சீர் வேறு வேறு. அந்த அடையாளம் வச்சுக்கணும் நீங்கள். 3 அட்டப்பாடை தான், ஆனால் வேறு மாதிரி பாடணும். தோடுடைய செவியன் விடையேறியோ தூவள் மதிசூடி. இது முதல் அட்டப்பாடை. 2வது வகை உண்ணாமுலை உமையாளோடும் உடனாகிய ஒருவன். இது நட்டப்பாடை, 2வது வகை. எல்லாம் ஒரே ராகம்தான். ராகத்தோட பேர் ஒன்று தான், அந்த வார்த்தையை சீர் பொறுத்து பண்ணி இசை மாறும். 3வது வகை பாடக மெல்லடி பாவையோடும் படுபிண காடிடம் பற்றி நின்று. இது 3வது வகை நட்டப்பாடையில். அடுத்து நட்ட ராகம் பார்த்துட்ருக்கோம். என்ன பார்த்துருக்கீங்க? அது நீங்கள் நட்டராகம் எடுக்க வேறு எடுத்துருக்கீங்க, பஞ்சம் எடுத்துருக்கீங்க. திரு கோழியிலே பார்த்துட்டோம். நன்றியோர். சரி, கச்சியகம் பாடுவோம். நட்டராகம் பதிவில் நீ கச்சியகத்தில் ஒரு பாட்டு பாடிட்டு நிறைவு செஞ்சுருவோம். எம்பிராந்திரன் நம்பி ஆரூர பெருமான் திருவடிகள். நட்டராகம் பண்ணல, கச்சி தலம் திரு கச்சி மேட்டலி. சரிங்களா? ஆழ்தான் பட்ட
பட்டமையால் அடியார்க்கு தொண்டு பட்டு கேட்டேன் கேட்பதெல்லாம் பிறவாமை கேட்டொழிந்தேன் சேட்டார் மாளிகை சூழ் திருமேற்றளி உறையும் மாட்டே உன்னையல்லால் மாட்டேன் இல்லை இன்னும் கிடையாது மாட்டே அவ்வளோதான் மாட்டே நிப்பாட்டணும் மாட்டே உன்னையல்லால் மகிழ்ந்தேத்த மாட்டேனே மோராந்தோர் ஒருகால் மோராந்து ஓர் ஒருகால் மோராந்தோர் ஒருகால் நினையாது இருந்தாலும் வேறா வந்தன் உள்ளம் புகவல்ல மெய்ப்பொருளே சேரார் தன்கழனி திருமேற்றளி உறையும் ஏரே உன்னையல்லால் இனி ஏத்த மாட்டேனே ஏரே உன்னையல்லால் இனி ஏத்த மாட்டேனே திருச்சிற்றம்பலம் எம்பிராந்தர் நம்பி ஆறுத பெருமான் திருவடிகள் கச்சி மேற்றளி பெருமான் சேவடிகள் எல்லாம் இது முந்தின பாட்டை பாருங்கள். கேட்டேன் கேட்பதெல்லாம் பிறவாமை கேட்டொழிந்தேன். சாமிகிட்ட கேட்க வேண்டிய ஒரே விஷயம் ஒரே பொருள் மீண்டும் பிறவாமை. சாமி மீண்டும் பிறக்கக்கூடாது சாமி அப்படின்னு கேட்கணும். மீண்டும் பிறக்கக்கூடாதுன்னா எதுக்காக பிறக்கக்கூடாது? சாமியை விட்டு பிரியாமல் இருக்கணுங்கிறதுக்காக பிறக்கக்கூடாது. எனக்கு வீட்டில் கஷ்டம், பண கஷ்டம், பொண்டாட்டி தொல்லை, புள்ள பசங்க தொல்லை, பணம் இல்லை, உடம்பு ஃபுல்லாக வியாதி, இந்த வாழ்க்கையை வாழவே முடியல, என்னை கூப்பிட்டு போங்க சாமி, மீண்டும் பிறப்பே வேண்டாம் கேட்டால் அதுக்கு பேர் அன்பு இல்லை, பக்தி இல்லை. பிரச்சனைக்கு பயந்து சாமிகிட்ட போகக்கூடாது. சாமிக்கிட்ட போகணுன்ற அன்போடையும் பக்தியோடையும் சாமிகிட்ட போகணும். நம்ம ஒரு விஷயத்தை விருப்பமாக செய்யணும். இது பிடிக்கலங்கிறதுக்காக அதுக்கு போகக்கூடாது. ஏண்டா நீ கோயிலுக்கு போனேன், நீங்கள் டிவியில் சினிமா ஒன்றும் போடல, டிவியில் மேட்ச் இல்லை, சினிமா ஓடலை, போர் படம் போட்டிருக்கேன், அதான் போய் வந்துட்டேன் அப்படின்னா நீங்கள் பேர் கோயில் கிடையாது. இது இல்லை அப்படிங்கிறதுக்காக ஒரு விஷயத்துக்கு போகிறது. துறவு என்பது ரெண்டு விஷயம் நல்லா வச்சுக்கணும். துறவு என்பது வாழ்க்கையை வெறுத்து போவதல்ல, சிவபெருமானை விரும்பி போவது. வாழ்க்கையை வெறுத்து போக சிவபெருமான் துறவு கிடையாது. சிவபெருமானை விரும்பி போக துறவுன்னு. துறவுன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறது தான் அர்த்தம், எல்லாத்தையும் வெறுத்துட்டு போகிறதுன்னு அர்த்தம் இல்லை. இது சமாளிக்க முடியல, என்னால் இந்த வாழ்க்கையை வாழ முடியலன்னு துறவுக்கு போகக்கூடாது. அதேபோல் சுவாமிகிட்ட கேட்டேன் கேட்பதெல்லாம் பிறவாமை கேட்டொழிந்தேன். சுவாமிகிட்ட முக்தி கேட்கணும். இந்த ஆன்மாக்கள்லாம் சுவாமிகிட்டேருந்து தான் வந்திருக்கு. நாம் சிவபெருமானை பிரிஞ்சிருக்கோம் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு எல்லாம் வரணும். அதனால் முக்தி கேட்கணும். மீண்டும் பிறக்க வேண்டாம், இந்த உண்மை தான் இல்லைன்னு சொல்ல. இது பிறகு கஷ்டமான பிறவி தான், துன்பம் தான் அதிகமாக இருக்குது. இந்த பிறவியில் இன்பம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஆனால் வேறு வழி இல்லை. நம்ம இந்த பிறவியும் வெறுத்தாகணும், சிவபெருமானை நம்ம விரும்பி ஆகணும். அதனால் கேட்டேன் கேட்பதெல்லாம் பிறவாமை கேட்டுவிடுந்தேன். நம்பியார் பெருமானுக்கு இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இது கேட்கறது மட்டும்தான் அவருடைய வேலை. அதையும் நம்ம பின்பற்றணும். சரிங்களா? திருநாவுக்கு நினைச்சிடுவோம். திருநாவுக்கு நமப்பா அர்வதி பதையே.
சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. விராட்டி அன்னபூரணி அம்பிகை உடனாய் பிரான் திரு ஓதன வனேச பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. சார் இங்கே அக்ஷயம்மா